எபிசோட் 24ல எஸ்எஸ் வந்து கிரிஜா வீட்டுக்கு வராரு. கிரிஜா வீட்டுக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்காரு. அதை பார்த்துட்டு கிரிஜா கேட்குறாங்க, ஏங்க ரொம்ப அப்செட்டாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை பசங்களுக்கெல்லாம் இப்போ நான் தேவையில்லை போல இருக்குது, நான் வந்து இனிமேல் சம்பாதிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது, மலரோட ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் பணம் இல்லாமல் கை கசக்கிட்டு நின்னப்பவே எனக்கு இருந்த மரியாதை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கூட நான் வந்து கடையோட இன்டீரியர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மலர்கிட்ட கேட்டிருந்தேன். மலரும் முதல்ல வரேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த பசங்க வந்து நோ சொல்ல வச்சுட்டாங்க. மலர் என்கிட்ட அப்படி பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்போ கிரிஜாவும் வந்து சமாதானப்படுத்துறாங்க, சின்ன பசங்க தானேங்க, அவங்களுக்கு இப்போ அதெல்லாம் புரியாது அப்படின்னோடனே, கடன் வாங்காமல் ரொட்டேஷன் விடாமல் எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது கிரிஜா, அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக மலர் கால் பண்ணுறாங்க. மலர் கால் பண்ணிவிட்டு, எங்கள் ஊர்லேருந்து கீர்த்தி அண்ணா எல்லாருமே வந்திருக்காங்க, நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே, முதல்ல நீ அவங்கள சாப்பிட சொல்லுமா, அப்புறமா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே வந்துட்டு அவங்களாம் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க, இருந்தாலும் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி மலர் வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவரும் சரி வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மலர் வந்து அண்ணன் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் அச்சு முறுக்கு அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி தன் பொண்ணுங்களுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மலரோட அண்ணா சொல்கிறாங்க, உன் கையால் வாங்கி சாப்பிட்டேன்லாமா, அதுவே எனக்கு பெரிய திருப்திமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் ஓஹோ அப்போ அத்தை சமையல் நல்லா இருக்காதா அப்படின்னோடனே, என்ன இருந்தாலும் என் தங்கச்சி கைப்பக்கும் என் ஒய்ஃபுக்கு வராது அப்படின்னு சொல்லி அவரும் தங்கச்சியவே புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கீர்த்தியை வந்து எக்ஸ்ட்ராவாக கவனிக்கிறாங்க மலர். அவனுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணுமாப்பா அப்படி இப்படின்னு கேட்கும்போது கீர்த்தி சொல்கிறாரு, இல்லை நான் இப்போ டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இவங்க வந்துடுறாங்க. யாருன்னா எஸ்எஸ் வந்துடுறாரு. எஸ்எஸ் வந்தோடனே, இந்த மாதிரி இன்றைக்கே ஒரு நல்ல கடையாக பார்த்து பட்டுப்புடவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா சொல்கிறாங்க. அண்ணா சொன்னது கேட்டோன்னே, இவர் ஏன் நம்ம கடை நல்ல கடை இல்லையா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் நம்ம கடை நல்ல கடை தான், நீங்கள் வந்து காசு வாங்க மாட்டீங்கல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்கிறாங்க. அப்போ கீர்த்தி சொல்கிறாங்க, ஏதாவது எல்லோ ஒரு க்ரீன் கலரில் பட்டு எடுப்போம், ஏன்னா அவளுக்கு அந்த கலர் தான் பிடிக்கும், அந்த கலரில் தான் ஐஸ் வேணும்னு அடம் பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே டீஸ் பண்ணுறாங்க, ஓ ஜெயஸ்ரீக்கு என்ன பிடிக்கும்னு எல்லாமே ஞாபகம் வச்சுருக்காங்களே கீர்த்தி மாமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ அவரும் வந்துட்டு சமையல் தெரியலனாலும் பரவாயில்ல, ஜெயஸ்ரீ சமைக்கலைன்னா நான் சமைச்சிக்கிறேன், ஜெயஸ்ரீ வேலைக்கு போட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. உடனே ரொம்ப ப்ராக்ரெசிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹரிணியும் கீர்த்தியை வந்து புகழ்கிறாங்க. ஆல்சோ டவுரி பற்றி பேசும்போதும் கீர்த்தி வந்து எனக்கு டவுரியெல்லாம் வேண்டாம், நான் வந்து சொந்த காலில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டு இவங்க எல்லாரும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. இப்போ நைட்டு பொண்ணுங்கள்லாம் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அவங்க அத்தை வராங்க. அத்தை வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்குது, முதல்லலாம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு உங்கள் அப்பா சொன்னார், இப்போ திடீர்னு கூப்பிட்டு வந்து பொண்ணு தரேன் அப்படிங்கிறாரு, அந்த ஒன்று தான் இடிக்குது அப்படின்னு சொன்னோடனே இவங்க எல்லாரும் வந்துட்டு ஏதோ சொல்லி சமாளித்து அவங்க அத்தையை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ வந்து அத்தை எப்படி கரெக்டாக மோப்பம் பிடிச்சிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு ஜெயஸ்ரீ கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. இவங்க இப்படி மோப்பம் பிடிச்சிட்டாங்களே, நம்ம பேசாமல் போயிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தியை மீட் பண்ணி உண்மையை சொல்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ கீர்த்தி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. உடனே உனக்கு பிடிக்கலன்னா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஜெயஸ்ரீ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் அதெல்லாம் இல்லை மாமா, உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுருங்க, எனக்காக நீங்கள் விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ கீர்த்தி ரொம்ப அன்பாக பேச வராங்க. அந்த டைமில் ஜெயஸ்ரீ சொல்கிறாங்க, எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமாமான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹரிணி மீரா எல்லாருமா வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுறாங்க. திருப்பி நெக்ஸ்ட் டே 2 பேரும் ஒரு டெம்பிளில் மீட் பண்ணுறாங்க. டெம்பிளில் மீட் பண்ணி இவங்க வந்து ஜெயஸ்ரீ வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. சொன்னதை கேட்டு கீர்த்தி வந்து செம்ம ஷாக் ஆகிடுறாரு. உடனே இதெல்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோடனே, எல்லாருக்கும் தெரியுமாம்மா, ஆனால் இப்போதைக்கு நான் இது உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், உங்களை ஏமாற்ற எனக்கு மனசு வரல, உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே, நீங்கள் ஓகே சொன்னாலும் ஓகே, ஓகே இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது ஜெயஸ்ரீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா, ஏன்னா அம்மா வந்து ஆல்ரெடி உடம்பு ரொம்ப வீக்காக இருக்காங்க, திரும்பியும் வீக் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அண்ணா ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது அழகர் அண்ணாவோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக கீர்த்தி வந்துட்டு, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணா பயங்கரமாக திட்டுறாரு, உன்னை அடிச்சு வெளுத்துருவேன், எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு வந்துட்டு பொண்ணை வேண்டான்னு சொல்கிற அப்படின்னோடனே, இன்னொருத்தர் கூட 6 months லிவ்இன்ல இருந்திருக்கா, அவளை போய் என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீர்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்டு அவங்க அண்ணி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. அடப்பாவி, இதனால தான் திடீர்னு நம்மக்கிட்ட வந்து பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்காகி கேட்குறாங்க. உடனே வந்து இவங்க அண்ணாவும் சொல்கிறாங்க, ஒருவேளை தங்கச்சி மச்சான் எல்லாருக்கும் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னோடனே, இல்லைண்ணா எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு தான் இது நமக்கு ஒத்துக்கிட்டு நம்மளை கல்யாணம் பேச கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கீர்த்தி சொல்கிறாங்க. அப்போவும் அவங்க அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, சரி போட்டு நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. அதுக்கு கீர்த்தி சொல்கிறாரு, இல்லை எனக்கு இன்னும் அந்தளவுக்கு பக்குவப்படலை, நானா 6 மாதம் இன்னொருத்தன் கூட ஸ்டே பண்ண போனேன், என்னால் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு திரும்பவும் சொல்லிடுறாரு. அப்போ நேராக போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அண்ணாவும் வந்துட்டு மச்சானை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், பாப்பா எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு. உடனே எஸ்எஸ் சொல்கிறாரு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும் மச்சான், நாங்கள் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும், என் பொண்ணு உண்மையை சொல்லிட்டா, நான் போய் மலர்கிட்ட போய் சொல்லிக்கிறேன், நீங்கள் மலர்கிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாதீங்க, உடம்பு வீக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எப்படி கிளம்புறது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஏதாவது சகுனம் சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க, நான் மலரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொன்னாலுமே மனசுக்குள்ளே ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துருக்காரு. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.